ஹே காய்ஸ், வெல்கம் டு மௌனி மீடியா. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான மூவி டைரக்டர், ப்ரொடியூசர், ஸ்க்ரீன் ரைட்டர், எடிட்டர், இது மாதிரி பல திறமைகளை கொண்ட ஜேம்ஸ் ஃப்ரான்சிஸ் கேமரூன் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் ஒரு ஹாலிவுட் டைரக்டராக இருந்தாலும் இவர் டைரக்ட் பண்ண பல படங்கள் மக்கள் மத்தியில் பிரபலமாக கொண்டாடப்பட்டுச்சு. அதாவது எல்லா மொழி மக்களாலேயுமே. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கற்பனையாக ஒரு கதையை புத்தகத்தில் எப்படி வேணும்னாலும் எழுதிட்டு போயிடலாம். அது நம்மளோட கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி சேலஞ்சிங்கான ஒரு விஷயத்த இவர் ரொம்பவே பெர்ஃபெக்டாக படமாக கொண்டு வந்திருப்பாரு. அதுதான் மக்கள் இவரை பிரபலமாக கொண்டாடுறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இவர் டைரக்ட் பண்ண படங்களை பற்றி நான் உங்ககிட்ட சொன்னேன்னா, இந்த படங்கள் மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்துருப்பீங்க அண்ட் இதை கொண்டாடி இருப்பீங்க. ஆனாலும் இந்த மூவியோட டைரக்டர் இவர் தானா அப்படிங்கிறது உங்கள் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ இவர் என்னென்ன படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவர் முதலாக பார்த்தீங்கன்னா 1978 சினோஜெனிசிஸ் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிமை எடுக்கிறது மூலமாக தான் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்டர் ஆகியிருக்காரு. இந்த மூவியை டைரக்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இவர் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்கி தான் இந்த ஷார்ட் ஃபிலிமே எடுத்திருக்காரு. அந்தளவுக்கு இவர் ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலியில் தான் பிறந்து வளர்ந்துருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 1979 ரிலீஸ் ஆன ராக் அண்ட் ரோல் ஹை ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு மூவியில் இவர் ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ராகர் கார்மென் ஸ்டூடியோவில் இவர் மினியேச்சர் மாடல் மேக்கராக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா 1980 ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியான பேட்டில் பியாண்ட் த ஸ்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு மூவியில் இவர் ஆர்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு படத்தை எப்படி விளம்பரப்படுத்துறது, அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் எப்படி சேர்க்கறது அப்படிங்கிற ஒர்க்கெல்லாம் இவங்க பார்த்துப்பாங்க. அண்ட் 1981 ஜான்ஸ் கார்பெண்டர்ஸ் எஸ்கேப் ஃப்ரம் நியூயார்க் அப்படிங்கிற மூவியில் இவர் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இவர் யூஸ் பண்ண மாதிரி வேறு யாருமே அவங்க படத்தில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இவர் சூப்பராக எல்லாத்தையுமே யூஸ் பண்ணியிருப்பார். அண்ட் அதுக்கப்புறமா 1981 கேலக்ஸி ஆஃப் டெரர் அப்படிங்கிற மூவியில் இவர் ப்ரொடக்ஷன் டிசைனராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இது மாதிரி இருந்த இவருக்கு 1982 தான் ஒரு மூவியை டைரக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிருக்கு. இவர் டைரக்ட் பண்ண பல படங்களில் பார்த்திங்கன்னா அண்ட் நம்ம ஹியூமனுக்கும் நேச்சருக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை தான் இவரோட படங்களில் அதிகமாக காமிச்சிருப்பார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் டைரக்ட் பண்ண எல்லா படங்களுமே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் மூவியாக இருந்தாலும் ஆக்ஷனுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரோ அதே அளவுக்கு லவ்க்கும் இவர் தன்னோட படத்தில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்திருப்பார். ஸோ இவர் டைரக்ட் பண்ண எல்லா படங்கள்லையுமே இந்த ஸ்டைலில் தான் இவர் ஃபாலோ பண்ணி எடுத்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம கேமரூன் அவர்கள் பார்த்திங்கன்னா த கிங் ஆஃப் ஹைடெக் த்ரில்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேமையும் வச்சிருக்காரு. ஸோ இப்போ இவர் என்னென்ன படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இவர் 1982 தான் முதலாக ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிருக்கு. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் ஹாரர் மூவி. ஆக்சுவலாக இந்த மூவியோட ஒரிஜினல் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மில்லர் டெரிக் அப்படிங்கிறவங்க தான். ஆனால் இந்த படத்தில் நடந்த ஏதோ ஒரு சில விஷயங்கள் காரணமாக இவர் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து வெளியே போயிருக்காரு. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இவருக்கு தன்னோட ஃபர்ஸ்ட் மூவியை டைரக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நெகட்டிவான ரிவ்யூ வாங்கி ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபெயிலான படமாக தான் அமைஞ்சிருக்கு. அதுதான் இவரோட ஃபஸ்ட்டு டைரக்ஷன் மூவியான பிரன்ஹார்ட் 2 த ஸ்பானிங் அப்படிங்கிற படம். இந்த படத்தோட ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்கன்னா 1978 ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ இவருக்கு ஃபஸ்ட்டு மூவியை டைரக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மூவியோட டைரக்டர் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து விலகிறதுனால தான் கிடச்சிருக்கு. அண்ட் இவர் 1984 ஒரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் மூவி. அண்ட் இந்த படத்தில் நம்ம அர்னால்ட் அவர்கள் தான் லீட் ரோலில் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தை கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு இது பயங்கரமாக ஹிட் ஆச்சு அந்த டைமில். 90s கிட்ஸ் எல்லாருக்குமே இந்த படத்தை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த படம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வேறு லெவலில் பாசிட்டிவான ரிவ்யூ வாங்கி பயங்கரமாக ஹிட் ஆச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 1984 ரிலீஸ் ஆன படங்களில் இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் மூவி அப்படிங்கிற ஒரு நேமை வாங்குச்சு. அந்தளவுக்கு பயங்கரமாக ஹிட்டான ஒரு மூவி தான் டெர்மினேட்டர் அப்படிங்கிற படம். அண்ட் இந்த படம் பார்த்திங்கன்னா $78.3 மில்லியன் வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் 1986 ஒரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படமும் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் மூவி. அண்ட் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லாமல் விட்டுட்டேன். இவர் டைரக்ட் பண்ண எல்லா படங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேரக்டராக ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டராக காமிச்சிருப்பாரு. அண்ட் அவங்களுக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸும் படத்தில் கொடுத்து எடுத்திருப்பாரு. ஸோ இந்த படத்துலையுமே பார்த்தீங்கன்னா
சிகோனி வீவர் அப்படிங்கிற ஒரு ஃபீமேல் கேரக்டர் தான் லீட் ரோலில் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த படமும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பயங்கரமாக ஹிட் ஆச்சு. $130 மில்லியன் வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. 20th செஞ்சுரி ஃபாக்ஸ் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் தான் இவரோட தேர்ட் டைரக்ஷன் மூவியான ஏலியன்ஸ் அப்படிங்கிற படம். அண்ட் 1989 ஒரு மூவியை இவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் மூவி தான். இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கடலுக்கடியில் இருக்கிற மாதிரியான கதையை பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த படத்தோட விஷுவல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். ஆனால் இதை இவங்க சூப்பராக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மூவிக்கு பாசிட்டிவான ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பயங்கரமாக ஹிட் ஆகியிருக்கு. அண்ட் இந்த படம் ஆஸ்காரில் பெஸ்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்கான அவார்டை வின் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா $90 மில்லியன் வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணி வேற லெவலில் சூப்பராக ஹிட் ஆகியிருக்கு. அண்ட் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ஃபோர்த் டைரக்ஷன் மூவியான த அபைஸ் அப்படிங்கிற படம். அண்ட் 1991 சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் மூவியான டெர்மினேட்டர் பார்ட் 2 வந்து இவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த 1991 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான பட்ஜெட் போட்டு எடுத்த ஒரே படம் இந்த படம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மூவிக்கான பாக்ஸ் ஆஃபீஸும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கலெக்ஷன் ஆகியிருக்கு. 1991 பாக்ஸ் ஆஃபீஸில் ஹையஸ்ட் கிராசிங் மூவியில் இந்த மூவி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸில் இருந்திருக்கு. ஸோ அந்தளவுக்கு இது பயங்கரமாகவே ஹிட் ஆகியிருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா 1994 ஒரு மூவியை இவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் டைரக்ட் பண்ண படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் மட்டும்தான் ஆக்ஷன் காமெடி மூவி அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மூவிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம அர்னால் அவர்கள் தான் லீட் ரோலில் ஆக்ட் பண்ணியிருப்பார். இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா 1991 ஃப்ரெஞ்சில் ரிலீஸ் ஆன ஒரு காமெடி மூவியான லா லோட்டலே அப்படிங்கிற ஒரு மூவியை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த படமும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஹிட் ஆகி $378 மில்லியன் வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ண ஒரு சூப்பரான மூவியாக தான் அமைஞ்சிருக்கு. அதுதான் இவரோட 6th டைரக்ஷன் மூவியான ட்ரூ லைஸ் அப்படிங்கிற படம். அண்ட் இதுக்கப்புறமா 3 வருஷம் கழித்து ஒரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நம்ம தாத்தா பாட்டி வரைக்கும் இந்த படம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்தை அவங்க பார்க்காம இருந்தாலும் இந்த படத்தோட டைட்டிலாச்சும் அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க. அந்தளவுக்கு ஹாலிவுட்டில் ஒரு மூவி தமிழ் மக்கள்கிட்ட இவ்வளோ பிரபலமாக ஆச்சு அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு இது வேர்ல்டு வைடாக பயங்கரமாக ஹிட் ஆச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு எபிக் ரொமான்டிக் டிசாஸ்டர் மூவி. இந்த படத்தில் லியோனார்டோ டிகார்பியோ, கேட் வின்ஸ்லெட் லீட் ரோலில் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா 1912 RMS டைட்டானிக் அப்படிங்கிற கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா மூழ்கி அதில் பல பேர் இறந்துருப்பாங்க. அந்த உண்மையான சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஸோ இதை சொன்னவொன்னே நீங்கள் எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த படம் என்னன்னு சொல்லிட்டு. இந்த படம் எந்த அளவுக்கு பாசிட்டிவான ரிவ்யூ வாங்கி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணுச்சு அப்படிங்கிறத நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு இந்த படம் வேற லெவலில் ஹிட்டான ஒரு படம் தான். அண்ட் இந்த படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்லேயே ஃபர்ஸ்ட் டைம் பில்லியன் வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ண ஒரு படம் அப்படிங்கிற பெருமையை வாங்கியிருக்கு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா $2 பில்லியன் வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கு அந்த டைம்லேயே. ஸோ அதுதான் இவரோட 7th டைரக்ஷன் மூவியான டைட்டானிக் அப்படிங்கிற படம். அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இவர் கிட்டத்தட்ட 12 வருஷங்கள் கழித்து ஒரு மூவியை 2009 டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு எபிக் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. அண்ட் இந்த மூவியில் சாம் வர்த்திங்டன், ஜியோ சல்டனா இவங்களாம் லீட் ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா 1994 இவர் எழுத ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இவர் எழுத ஸ்டார்ட் பண்ணி 1997 ரிலீஸ் ஆன டைட்டானிக் மூவி வரைக்குமே இவர் 80 பக்கங்கள் வரைக்கும் மட்டும்தான் அந்த படத்தோட கதையை எழுதி முடிச்சிருக்காரு. ஸோ இவர் கிட்டத்தட்ட 12 வருஷங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்காக நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் இந்த படத்துக்கு யூஸ் பண்ணியிருக்க டெக்னாலஜி வேற எந்த படத்துலையுமே யாருமே யூஸ் பண்ணல அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட பெரிய பெருமை அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு விஷுவல்லையும் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்லையும் இவர் வேற லெவலில் பின்னி எடுத்திருப்பாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாவே வேற லெவலில் பயங்கரமாக ஹிட் ஆச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடாக பில்லியன் அளவில் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணது டைட்டானிக் படம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த சாதனையை முறியடிச்சு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட அதிகமான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அதுதான் அவதார் அப்படிங்கிற படம். ஸோ இந்த படம் எவ்வளோ ஹிட் ஆச்சு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா 2022 அவதாரோட நெக்ஸ்ட் பார்ட்டான தி வே ஆஃப் வாட்டர் அப்படிங்கிற மூவியை இவர் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இவர் டைரக்ட்
டைரக்ட் பண்ண அவதாரோட பார்ட் 2ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிலம் காடு இதை பேஸ் பண்ணி வந்த கதையை எடுத்திருப்பாரு. அண்ட் செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கடல் நீர் இது சம்பந்தமான கதையை இவர் பேஸ் பண்ணி அப்படியே படமாக எடுத்திருப்பாரு. இந்த படமும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பயங்கரமாக ஹிட் ஆச்சு. அண்ட் தமிழ் மக்கள் வரைக்கும் இந்த படத்தை பார்த்து கொண்டாடினாங்க அப்படின்னா அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அந்த அளவுக்கு இந்த படம் சூப்பராக இருந்தது. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவர் டைரக்ட் பண்ணுற படங்களில் ஒரு கற்பனையாக இருக்கக்கூடிய கதையை விஷுவலாக கொண்டு வந்து பயங்கரமாக சூப்பராகவே காமிச்சிருப்பாரு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2025ல அவதாரோட நெக்ஸ்ட் பார்ட்டான ஃபயர் அண்ட் ஆஷ் அப்படிங்கிற ஒரு மூவி ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மூவி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த படம் ஃபயராக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவதாரோட பார்ட் 4 2029ல ரிலீஸ் ஆக போகிறதாகவும் அவதாரோட பார்ட் 5 2031ல ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் இவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஜேம்ஸ் கேமரூன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 9 படங்கள் தான் டைரக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இவர் டைரக்ட் பண்ண 9 படங்களுமே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக பயங்கரமாக ஹிட்டான ஒரு படம் தான். ஸோ இதுக்கப்புறம் இவர் டைரக்ட் பண்ண போகிற படங்களும் வேற லெவலில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம ஜேம்ஸ் கேமரூன் அவர்கள் டைரக்ட் பண்ண எந்த மூவி உங்களோட ஃபேவரட் மூவி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க எங்கள் மௌனி மீடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.